தம்பி? காடெல்லாம் இருக்கு தானே? காசு வச்சிருக்கீங்க தானே? இல்லப்பா, என் பையன் 50,000 ரூபாய் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். அந்த பணத்தை மொத்தமா எடுத்துட்டு எல்லாத்துலயும் பரிசு இருக்குதே. பரிசு இருக்குமா? பரிசு தானே கொடுப்பான். அதுவும் இல்லாம ஏதோ 1-2 சீட்டுல மட்டும்தான் பரிசு இருக்காது. மத்தபடி உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து எல்லா சீட்டுலயும் பரிசு விழுந்தாலும் விழுகுமா? என்னடா இந்த வரைக்கும் எல்லா சீட்டுலயும் பரிசு விழுகுன்னு காசை கை மாத்தின உடனேயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா விழுகுன்ற? இந்த மாதிரி லட்சக்கணக்கான பரிசுகள் நம்ம கிட்ட இருக்குமா? ஏதோ 1-2ல தான் பரிசு இருக்காது. உங்களோட அதிர்ஷ்டத்துக்கும் உங்க முக லட்சணத்துக்கும் உங்களுக்கு எல்லா சீட்டுலயும் பரிசு விழுந்தாலும் விழுகுமா? அப்படியா? ஆமாங்கம்மா, உரசுங்கம்மா. ஐயோ எனக்கு கையே உடலையே காலு உடலையே. என்ன பெத்தவனே, வானத்துல இருந்துகிட்டு நீ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன்ற நம்பிக்கையில நான் சுரண்ட போறேன். எல்லாத்துலயும் பரிசு விழுகணும், ஒண்ணு விடாம மொத்த பரிசு விழுகணும். நீதான்பா கூட இருக்கணும். என்ன இத வருஷனா பரிசு வரும்னே, இதுல ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்லையா? இங்க கொடுங்க. இந்தா பாரு. அடடா, ஆமா ஒண்ணுமே இல்ல. ஆட கடவுளே. சரிம்மா, உங்களுக்காக நான் இன்னொரு சீட்டு கூட தாரேன். வருஷங்க. ஐயோ, என்னை பெத்தவனை வேண்டுனே என்னை கை விட்டுட்டான். இப்ப யாரு என்னை கட்டுனவனை வேண்டுவான்? அவன் ஒரு குடிகார பையனாச்சே. அவன் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்லதும் பண்ணல. சரி, போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாதிரி ஏதாவது நல்லது பண்றானான்னு பார்ப்போம். ஐயோ ஏண்டா, இதையாவது ஏதோ ஒரு நல்லது பண்ணி கொடுடா. இதுலயும் ஒன்றும் இல்லை. நினைச்சேன் நீ என்னை கட்டியே ஒன்றும் பண்ணல, செத்ததுக்கு அப்புறமா ஒன்றும் பண்ண போற. அதுல என்னம்மா, வாஷிங் மிஷினா ஃப்ரிட்ஜா? வெங்காயம். இதுலயும் ஒன்றும் இல்லை. மனசு தளராதீங்கம்மா, அதுதான் இன்னும் 8 சீட்டு இருக்குல்ல, உரசுங்க ஒவ்வொன்னா. ஐயோ 2 சீட்டு போச்சே, 10,000 போச்சே, 10,000 போச்சு. சரி விடு, இன்னும் தான் 8 சீட்டு இருக்குல்ல, 8 சீட்டுல எப்படியாவது விட்டதை பிடிச்சிடணும். தம்பி, இதுல போன் வந்திருக்கியா? போன் வந்திருக்கு. அப்படிங்களாமா? நான் தான் சொன்னேன்ல, உங்க முகத்துல லட்சுமி கடாட்சம் தெரியுதுன்னு. அதுதான் அதிர்ஷ்டம் பாருங்க. இனி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. தொட்டது தொலகுதோ, வச்சது விளங்குதோ, மொத்தத்துல உரசுனா வரணும், அவ்வளவுதான். உரசுங்க. தம்பி, இதுல பாரியா பேன் வந்திருக்கு. சொன்னேலம்மா, இன்ன வரைக்கும் 2 சீட்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, பேன் வந்திருக்கு, போன் வந்திருக்கு. அடுத்த வருஷம். அடே முடியம்மா, அத்தாடி இவ எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே. இத மட்டும் பார்த்தா எனக்கு 2 சீட்டு கூடன்னு வாங்கிட்டு போயிருவாளே. கொடுக்க கூடாது. என்னடி மொட்டைக்காரி, எங்கிட்டு கிளம்பிட்ட? அதுதான் அந்த டிவில சொல்லிக்கிட்டாவல, ஏதோ கேஸ் எல்லாம் கிடைக்காதாமா, விலை ஏறுதான், அப்படி இப்படின்னு சொன்னாளா. அதான் போயிட்டு காட்டுல போய் சுருளி பொறுக்கிட்டு வருவோன்னு போனேன். நீ வந்திருக்கலாம்ல, ஒரு 4 கட்டு தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படியா? சரி, நீ கிளம்பு. ஏன் நின்னுகிட்டு இருக்கறவ? ஏன்டி இப்படி ஓட்றவ? எப்பயும் போனா ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அம்பட்டு தூரம் பேசுவ. இன்னைக்கு வேற எதுவும் இல்ல, சரி உன்கிட்ட பேசுவோன்னு பார்த்தா இப்படி விரட்டுறவ. மத்த நாள்ல எல்லாம் வாடி ஊர் பரணி பேசுவோன்னா வரமாட்டா. தேவையில்லாத நேரத்துல வந்து மூக்க நினைச்சுக்கிட்டு இருப்பா. என்ன அடி போர்வை வாங்குறியா? இல்ல இருக்கா இல்லையா? என்ன தெரிய சொல்றவ? போர்வையெல்லாம் எப்படிப்பா? வீட்டுல வேற அந்த மனுஷன் படுத்த படுக்கையானதும் போதும் அந்த படுக்கையிலேயே 1க்கு 2க்குன்னு போய் போர்வையெல்லாம் நாஸ்தியா போச்சு. ஒன்னும் நல்ல போர்வை இல்ல. போர்வையில எப்படி? 1,500மா? ஆத்தாடி 500 ரூபாயா? போன வாரத்துல ஒரு பையன் வித்துக்கிட்டு வந்தான் 2,500 ரூபாய்க்கு. நீ என்னப்பா 1,500ன்ற? போர்வைக்கு விலை சொல்லுனா உனக்கு விலை சொல்லுவ போலயே. ஆமா ஊருப்பட்ட விலை தான் சொல்றேன். அதான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ ஏன் சுமைய வச்சுக்கிட்டு நிக்கிறவ? யாரடி இவ இந்த விரட்டுறா? நானே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. போர்வை ஒன்றும் சரியில்லை, போ. சரி வாரேன். அந்த மனுஷன் வேற தனியா கிடப்பது, இவ வேற வீட்டுல இருக்காளா, எங்கிட்டு போய் சுத்த போயிட்டாளான்னு தெரியல. ஐயோ மத்த நாள்ல அழக்க மாட்டா, இன்னைக்கு தான் அழப்பா. ஐயா கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல. இந்த மாதிரி பரிசு கிரிசு உழுகுதுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், மொத்தத்தையும் வாங்கி போட்டாலும் வாங்கி போட்டுருவா.
என்னம்மா உங்க ஊர்க்காரவங்க அவங்ககிட்ட சொல்லிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆயிருக்கும்ல. தம்பி உனக்கு தெரியாது, இந்த ஊருக்காரிகளா எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கய்யா. பெச்சிட்ட வாங்கிட்டு அடி மட்டத்துக்கு கேட்பாளுங்க, அதுவும் இல்லாம துட்டு தர மாட்டாங்கய்யா. அதுதான் வண்டியை நிறுத்திட்டீங்க, போங்க. வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. கம்மங்குள்ள எதுவும் குடிச்சிட்டு போமா? ஏங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, வீட்டுக்கு போனோடனே சோறு சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு கம்மங்கூழ் எல்லாம்? உடம்புக்கு சில்லுன்னு இருக்கும்ல, கொஞ்சம் குளுன்னு இருக்கும். அதுவும் இல்லாம உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம போக முடியும்? அட எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, வீட்டுக்கு போவோம், அதான் வீடு பக்கத்துல வந்துருச்சுல்ல. அட இறங்கு, வாங்கி தரேன். ஒன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க. கம்பெல்லாம் வாங்கி தான் வச்சிருக்குது. வீட்டில் போய் ஊற வச்சு அரைச்சி கம்மஞ்சோறு கிண்டி வச்சுட்டு காலையிலக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னா கேட்க மாட்டீங்க. அட இறங்குன்றல்ல. நம்ம சொல்றதே இவருக்கு கேட்காது. ஏக்கா கம்மங்கூழ் கொடுங்க, 2 கொடுங்க. அட 2 எதுக்கு? ஒண்ணு எத்தனை ரூபாங்க? எத்தனை ரூபாயா இருந்தா என்ன, வாங்கி குடியே. அத்தி 25 ரூபாயா? ஆஹா, அம்புட்டெல்லாம் வேண்டாம், ஒண்ணு மட்டும் போதும். எனக்கெல்லாம் வேண்டாம். யாரு, நான் வாங்குறதே உனக்கு தான், உனக்கு வேணான்ற. கம்முனு இருங்கங்க, 25 ரூபான்றாங்க. கம்பெல்லாம் வாங்கி தான் வச்சிருக்குது. வீட்டில் போய் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வேணா விடுங்க. 50 ரூபா. இனி 50 ரூபா செலவு பண்றதுல என்னடி வந்துட போகுது? கம்முனு இருங்க, ஒண்ணு மட்டும் கொடுங்க. வெறும் கம்மங்கூழ் மட்டும் தானா, இல்ல இதெல்லாம் எடுத்துக்கலாங்களா? சரிங்க, டா குடி. அட நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, நீங்க குடிங்க. அட வீட்லயும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறியா? எப்ப பார்த்தாலும் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ற. உனக்கு கம்மங்கூழ்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஓவரா பிகவ் பண்ணிக்கிட்டு இருப்ப நீ. வேண்டாம் வேண்டான்னு முதல்ல புடி புடி குடி. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. 10 சீட்டு வாங்கினா 10 சீட்டுலயும் பொருள் வரும் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா 6 பொருள் தான் வந்துச்சு. உங்களுக்காவது 6 பொருள் வந்துச்சு, ஒரு சிலருக்குலாம் இது கூட வந்ததில்ல தெரியுங்களா? சரி, அந்த 6 பொருள் இப்ப தந்துடுறீங்களா? இப்ப போர்வை வித்துக்கிட்டு இருக்கேமா, இந்த போர்வையை வித்துட்டு நான் வீட்டுக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணுமா? ஆமாங்க, இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பரிசு குழுக்கள் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் கையிலேயே தூக்கிக்கிட்டு வர முடியுமா? காலையில 6 மணிக்கு டான்னு உங்க வீட்டு கதவை தட்டி இந்த பொருள் எல்லாம் கொடுத்துருவோம், சரிங்களா? காலையில 6 மணி ஆகுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபேனு, ஃபோனு, தையல் மிஷினு, ஏசி இதெல்லாம் உளுந்துருக்கு. இது எல்லாத்தையும் நான் அப்படியே தூக்கிட்டு வர முடியுமா? சொல்லுங்க பாப்பா. எனக்கு என்ன 10 கையா இருக்குது? காலையில 6 மணிக்கு டான்னு ஒரு ஆட்டோல வந்து உங்க வீட்டுல எல்லா பொருளையும் இறக்கிடுவேன், போதுமா? வரும்போது இந்த குலுக்கல் சீட்டு பத்திரமா நீங்க குடுக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கனாலும் பொருள் தர மாட்டோம், சரிங்களா? நான் சாதாரணமாவே எந்த பொருளையும் தூக்கி வீச மாட்டேன். அப்படி இருக்கும்போது இதை விட்டுருவனா? என் படுக்கையில பத்திரமா படுத்து வச்சிருப்பேன். நீங்க போயிட்டு காலையில 6 மணிக்கு டான்னு எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க, அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. முனியம்மா முனியம்மா, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடி. சரியான இழுச்ச பய போல இருக்கு. 50,000 ரூபாய்க்கு இம்புட்டு பொருள். இந்த பொருளை கடை வச்சு வித்தா எம்புட்டு பணம் சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு குலுக்கல் பரிசுன்னு சொல்லிட்டு ஏமாலியா இருக்கிறான், பொழைக்க தெரியாதவன். நாளைக்கு மொத்த பொருள் வந்தோனையும் மொத்தத்தையும் கொண்டு போய் கடையில கொடுத்து அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். ஆடாம ஜெயிப்போமடா, நாங்க இப்போ உக்காந்த இடத்துல அடிப்போமடா. காசை போடாமலே தான் இப்போ பொருள் தாய வீட்டுக்கு வரப்போகுது. ஆத்தி புள்ள, எப்ப எப்ப எந்திரி எந்திரி எந்திரி. பாத்து வரது இல்லையா? கொடுத்தா ஓடி வருவியா? கால் பணிக்கு விழுந்துட்ட பாரு. பாத்ரூம் போவோன்னு வந்தனா அத்தை தான் இடிச்சுக்கிட்டேன். குடத்தை வேற அங்கங்க அதை வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து இந்த வழியில வைக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்கறதுல இந்த வீட்டுல உள்ளவங்க. வலிக்குதாப்பா? இல்ல வலிக்கல. டைல எதுவும் தேய்ச்சி விடவா? இல்ல எனக்கு வலிக்கல. பாரு பார்த்து நடக்கணும், சரியா? எங்கிட்ட எல்லாம்
பொறுமையா போகணும், பொறுமையா வரணும். ஓடி ஆடினா கீழே விழுந்துரும், அப்புறம் கை காலை உடைச்சுக்க வேண்டியதான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னப்பா? எங்க அம்மா கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? பேசுவோம். சொல்லுங்க. பாத்ரூம் போகணும், நீ ஏன் போகலையா? நான் உங்களை அம்மாயின்னு கூப்பிடட்டுமா வேணாமா? ஏன் உங்க ஆத்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலா? இல்ல, நான் தான் கேட்டேன். உங்களை அப்படி கூப்பிடலாமா, கூப்பிடக்கூடாதா? கூப்பிடு. நானும் உனக்கு அம்மாயி தானே. அப்பயே நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. உங்க ஆத்தா மேல அம்மாயி கோவத்துல இருக்கேன். கோவம் தணிஞ்சாதான் பேசுவேன். கோவமா? அப்ப கோவம் எப்ப தனியும்? உங்க அம்மாயிக்கு உங்க அம்மா துரோகம் பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா. அதனால தான் நான் பேசுறது இல்ல. எங்க டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டா அவங்கள மன்னிக்கணும், அவங்க தான் பெரியவங்க, நல்லவங்கன்னு. ஏம்மா எப்படிம்மா இதெல்லாம் உரிக்கிற? எம்மா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. டாரு, கோழி உரிக்கும் போது பக்கத்துல இருக்காத, நீ பாத்தீனா மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. இதையே உட்காந்து குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? போ அங்கிட்டு. எப்பா எப்படி ஒரு உயிரெல்லாம் கொன்னீங்க சாமி. ஆமா குன்னா பாவம், ஆனா என்ன போச்சா? என்ன இல்ல, தினமும் வீட்டுக்கு வரும்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும், முழு சிக்கன் பொரிச்சது வேணும், லாலிபாப்பு வேணும், கிரில் சிக்கன் வேணும், கிரீன் சிக்கன் வேணும், ஹனி சிக்கன் வேணும்னு சிக்கனா கொண்டுதானே சமைப்பாங்க. வெளியே இருந்து ஆள் வர வேணாம், நீ ஒருத்தன் போதியா? போய் மஞ்சள் எடுத்துட்டு வா. இந்த கோழி சுத்தம் பண்ணியாச்சு, கழுவி எடுப்போம். ஐயோ நான் போலப்பா, எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்குது. என்னம்மா சுந்தரி? அண்ணே வாங்கண்ணே. என்ன மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்திருக்கவும் வீட்டுல விருந்தா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதான் கோழி ஒண்ணு சொல்லியிருந்தேன், கொண்டு வந்தாங்க. அதான் உரிச்சு சுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஏதோ குழம்பு வச்சு கொடுப்போன்னு. உட்காருங்கண்ணே. எம்மாடி போ, மாமாவுக்கு தண்ணி மோந்துட்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, புள்ள வீட்டுல விசேஷம்னு சொல்லிட்டு அன்னைக்கு உடனே 1,00,000 ரூபா போட்டு விடுங்கன்னு போட்டு விட்டேன். என்னம்மா அசவும் இல்லை வட்டியும் இல்லை? அண்ணே எல்லாரும் வந்திருக்காங்க அண்ணே. நான் எதுவா இருந்தாலும் அவங்க போனது அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எம்மாடி அங்கே ஊரில் ஒரு பெரிய காரியம் ஆகி போச்சுமா, அதுக்கு போகணும். அதுவும் இல்லாமல் நம்ம வேற சொந்தக்காரன் மாமன் மச்சான் வீடு வேற, செலவு கிடக்குதுமா. என் கையிலேயும் சுத்தமாக பணம் இல்லை. அதான் அது கொடுத்தீங்கன்னா நான் போய் அவங்க செய்யறதுக்கு சரியாக இருக்கும். அண்ணே சுத்தமா வேலையும் இல்லைண்ணே, வீட்டில் தான் இருக்கேன். இருந்தது 2000 தான், அதுவும் 2 நாளாக முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வாரத்தில் எப்படியா திருப்பி கொடுத்துறேண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே. அடி நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? மாமன் மச்சான் வீடுமா, அங்கே ஊரில் வேற இது அந்த பையன் இறந்துருச்சு. அதனால பாத்திரம் மண்டம் இதெல்லாம் எடுக்கணும். உனக்கே தெரியும் சாவுனா எம்பிட்டு சீர் செய்யணும்னு. நாங்கள் வேற பொண்ணு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, கொஞ்சம் பார்த்து கொடுமா. இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் கேட்கல வைக்கல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்காக தாம்மா கேட்குறேன், கொஞ்சம் பார்த்து புரட்டி கொடுமா. ஐயோ நம்ம வேற அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம்மா. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அம்மா நமக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ நான் வேலைக்கு எதுவும் போயிருந்தேன்னா கூட அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்து உதவ முடியும். நானும் வேலைக்கு போகல, இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க இப்போ எவ்வளோங்க வேணும் உங்களுக்கு? தம்பி நான் பார்த்துக்கிறேங்கப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அண்ணே நான் அந்த கழுத்துல போட்டு நகையை போய் அடகு வச்சாவது நான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி தரேனே. அத்தை கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எவ்வளோங்க தேவை? தம்பி அர்ஜென்ட்டாக இப்போ ஒரு 30,000 ரூபா தேவைப்படுதுப்பா. ஏன்னா பாத்திரம் எடுக்கணும், அரிசி மூட்டை எடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் துணி எடுக்கணும், மாலை அதெல்லாம் வேற வாங்கி கொடுக்கணும்ப்பா. மாமன் மச்சான் கெடா வெட்டணும் வேற. சரிங்க கொஞ்சம் பொறுங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 20,000 ரூபா இருக்குது. அத்தை எவ்வளோ தரணுமோ அதை எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிடுறேன். இப்போதைக்கு இந்த 20 வாங்கிக்கோங்க, நான் ஏற்பாடு பண்ணி நான் உடனே தரேன். சரிங்களா? ஐயோ மாப்பிள்ள, ஏங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு தரேன். தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, ஒரு அர்ஜென்ட்டுன்றனால தான் கேட்குறேன், இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். வரேங்க.
இப்போ தெரியுதா எங்கள் அம்மா இம்புட்டு கஷ்டப்பட்டு தான் நமக்கு எம்புட்டு சீரையும் செஞ்சுருக்காங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே அதுக்கு வேணும் இது வேணும்னு இப்போ பாருங்க. இதுக்கு தான் அத்தை ஆடம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் நான் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. விடுங்க. வீட்டில் அங்கே 50,000 ரூபாய் அம்மா கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து காசை வாங்கி நான் கொடுத்துட்றேன் இன்னைக்கு 1 லேக்கையும் இப்படி அதிகம் பண்ணி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. கொடுத்தீங்கன்னா அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் மாப்பிட்ட காரங்க கடலை தாங்கன்னு உங்க அம்மா பேசுவாங்க. அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாத நாத்துக்கிறேன் சரிங்களா. சின்ன பொண்ணும் சொல்ல மாட்டா. நீங்களே எதையும் செய்யுங்க. நான் கொடுத்துட்றேன். அப்புறம் வீட்டில் என்கிட்ட இருக்க காசு எடுத்து கொடுத்து நான் எல்லாம் பண்ணிக்கிறேன்.